எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கோட கீக்ஸ் ப்ராப்ளம் ஆஃப் த டே மேக்ஸிமைஸ் அரே வேல்யூ ஆஃப்டர் ரீஅரேஞ்ச்மென்ட்டோட சொல்யூஷன் தான் பார்க்க போறோம். இந்த சொல்யூஷன் எப்படி ஒன் லைன்ல எழுத போறது தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த ப்ராப்ளம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். என்ன கேக்குதுன்னு. இந்த ப்ராப்ளம் என்ன குடுத்துருக்காங்கன்னா, ஒரு அரே குடுத்துருக்காங்க. அந்த அரேயோட எலிமெண்ட்ஸ நம்ம எப்படி வேணாலும் ரீஅரேஞ்ச் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து 3ல தூக்கி போடலாம். 3 வந்து 2ல தூக்கி போடலாம். இப்படி ரீஅரேஞ்ச் பண்ணலாம். ஆனா ரீஅரேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம இந்த சம் ஆஃப் தி அரே எலிமெண்ட் இன்டு தி கரஸ்பாண்டிங் இண்டெக்ஸ் வேல்யூ வந்து மேக்ஸிமைஸ் பண்ணும். எப்படின்னா பாருங்க, இங்க 5, 3, 2, 4, 1 குடுத்துருக்காங்கல்ல. சோ இதோட கரஸ்பாண்டிங் இண்டிசஸ் வந்து 0, 1, 2, 3, 4. சோ 5 into 0 plus 3 into 1 plus 2 into 2 plus 4 into 3 plus 1 into 4 வந்து நம்ம சம்ம கண்டுபிடிச்சிட்டு அந்த சம்ம வந்து மேக்ஸிமைஸ் பண்ணணும். சோ இந்த மாதிரி கன்ஃபிகரேஷனுக்கு சம் எவ்வளோ 5 into 0 plus 3 into 1 plus 2 into 2 plus 4 into 3 plus 1 into 1. So total எவ்வளோ 20 வந்திருக்கு. ஆனா இது வந்து மேக்ஸிமம் பாசிபிள் சம்மா இல்ல. இதுக்கு மேலயும் ஒரு காம்பினேஷன் இருக்கு. அது வந்து மேக்ஸிமம் சம் கொடுக்குற மாதிரி காம்பினேஷன். சப்போஸ் நான் இந்த வந்து 5 3 2 4 1 1 2 3 4 5 எழுதுனா எவ்வளவு சம் வருதுன்னு பார்க்கலாம். So 1 into 0 plus 2 into 1 plus 3 into 2 plus 4 into 3 plus 5 into 4. So 1, 2, 3, 4, 5 இந்த அரே திருப்பி எழுதலாம். அந்த அரேஞ்ச்மெண்ட் கொடுத்தோம். ஸோ அதோட சம் வந்து 14 வருது. விச் இஸ் த மேக்ஸிமம் பாசிபிள் சம். ஸோ என்ன தெரியும் வந்துச்சுன்னா, நம்ம மேக்ஸிமம் சம் கொண்டு வரக்கு நம்ம என்ன பண்ணணும், இந்த அரே வந்து நம்ம சார்ட் பண்ணணும். ஏன் சார்ட் பண்ணா ஜாஸ்தி சம் வருது? ஏன்னா இங்க பாருங்க, நம்ம சார்ட் பண்ணா இந்த அரேவை இந்த சின்ன அரே எலிமெண்ட் வந்து இது சின்ன இண்டெக்ஸோட மல்டிப்ளை ஆகும். பெரிய அரே எலிமெண்ட் வந்து பெரிய இண்டெக்ஸோட மல்டிப்ளை ஆகும். ஸோ அதான் சின்ன அரே வந்து சின்ன இண்டெக்ஸால மல்டிப்ளை பண்ணும். பெரிய எலிமெண்ட் வந்து பெரிய இண்டெக்ஸால மல்டிப்ளை பண்ணும். அது எப்படி பண்ணும்? அந்த அரேவை சார்ட் பண்ணலாம். ஸோ அதுதான் இந்த ப்ராப்ளமோட லாஜிக். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த கோட சிம்பிளா பார்த்துடலாம். இன்னொன்னு கேட்டிருக்காங்க. நம்ம அந்த சம் எடுத்துட்டு அத சம் மாட் 10 to power 9 plus 7 தான் ரிட்டர்ன் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுதான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாட டிஃபைன் பண்ணிக்கிறேன். பைத்தன்ல இந்த 10 to power 9 plus 7 எழுதுறது ரொம்ப ஈஸி. நான் வெறும் 1 E9 plus 7 எழுதிப்பேன். 1 E9னா 1 followed by 9 zeros plus 7. ஸோ அது வந்து இன்டிஜரால கேஸ்ட் பண்ணி எழுதிருப்பேன். சரியா? ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா நான் வந்து ஒரு லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் டெக்னிக் யூஸ் பண்ணேன். அதுக்கு வந்து நான் இப்படி எழுதிப்பேன். ஸோ இது என்ன பண்ணணும்னா, the index into the value corresponding element for I comma b in enumerate of A. ஸோ இது என்ன பண்ணணும்னா பாருங்க, இங்க சப்போஸ் நான் 5 3 2 4 1ன்னு எழுதிருக்கேன்ல. ஸோ இது என்ன பண்ணா எனுமரேட் என்ன பண்ணா அந்த கரஸ்பாண்டிங் எலிமெண்ட் அப்புறம் அந்த கரஸ்பாண்டிங் இண்டெக்ஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணும். எனுமரேட் என்ன பாருங்க, இதுல I comma b என்ன ஆகும்னா I வந்து 0 எடுக்கும், b வந்து 5 எடுக்கும் ஃபர்ஸ்ட் டைம். அதுக்கப்புறம் I வந்து 1 எடுக்கும், b வந்து 3 எடுக்கும். ஸோ கரஸ்பாண்டிங் இண்டெக்ஸ் அப்புறம் கரஸ்பாண்டிங் வேல்யூ வந்தா அதை இட்டரேட் பண்ணி கொடுக்கணும் நம்மளுக்கு. ஸோ எல்லா எலிமெண்ட்டுக்கும் என்ன பண்ணுவேன் இப்படி 5, 5 into 0 ஃபர்ஸ்ட் எலிமெண்டா இருக்கும். அப்புறம் 3 into 1 அப்புறம் 2 into 2 பிளஸ் அப்புறம் 4 into 3 அப்புறம் 1 into 1 கொடுக்கும். அதான் இந்த ஆபரேஷன் பண்ணும். ஆனா நம்மளுக்கு இந்த வேல்யூ வேணுமா? இந்த அரேயோட இந்த ஆபரேஷன் இந்த அரேலயே பண்ணுமா? இல்ல. எந்த அரேல நம்ம இந்த ஆபரேஷன் பண்ணோம்? அந்த சார்ட்டட் வெர்ஷன்ல. சோ அதுதான் நம்ம இங்க சார்ட்டட் ஆஃப் ஏன்னு கொடுத்துருக்கோம். சோ இதுக்கு என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட், இந்த அரேவ எடுத்து இங்க A குடுக்குறேன். அத வந்து இத சார்ட் பண்ணும். 1, 2, 3, 4, 5ன்னு சார்ட் பண்ணும். சரியா? அதுக்கப்புறம் என்ன பண்றோம்னா, இந்த I into V போடுறோம்னா இந்த ஆபரேஷன் ஆகும். இந்த 1 into 0, 2 into 1, 3 into 2. ஃபைனலா இந்த ரிசல்ட் வரும். ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 0வா இருக்கும் இந்த அரேல, செகண்ட் எலிமெண்ட் 2வா இருக்கும், அப்புறம் 6ஆ இருக்கும், 12ஆ இருக்கும், அப்புறம் 20ஆ இருக்கும். சோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? இதோட சம்ம தான் நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். சோ சம் ஆஃப் இது ரிட்டர்ன் பண்ணா நம்மளுக்கு நம்ம ஆன்சர் வரும். ஆனா அவங்க என்ன கேட்டிருந்தாங்க, நம்ம இந்த சம் ஆஃப் எடுத்துட்டு நம்ம மாட் பண்ணி தான் எழுதணும்னு கேட்டிருந்தாங்க. சோ அதுதான் மாட் ஆஃப் மாடுன்னு எழுதணும். சோ நம்ம இப்போ இத சப்மிட் பண்ணலாம். பெர்ஃபெக்ட். இது வந்து வேலிட் சொல்யூஷன். நம்ம டெஸ்ட் கேஸஸ்லாம் கிளியர் ஆயிடுச்சு. ஆனா இங்க ஒரு பாயிண்ட் டு பி நோட்டட். பாருங்க, நம்ம இதுல என்ன பண்றோம்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ஃபுல் அரேயோட சம் எடுத்து இந்த மாட் ஆப்பரேஷன் அப்ளை பண்றோம். பைத்தன்ல இது ஆயிரும். இந்த டெஸ்ட் கேஸஸ்லாம் பாஸ் ஆயிரும். ஆனா சில லாங்குவேஜஸ்ல என்ன ஆகும்னா, நம்ம எல்லா அரேயும் ஃபர்ஸ்ட் சம் எடுத்து அப்புறம் மாட் பண்ணா என்ன ஆகும்னா, இந்த நடுவுல சம் பண்றோம்னா என்ன, ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் செகண்ட் எலிமெண்டால ஆட் பண்ணுவோம், செகண்ட் எலிமெண்ட் தேர்ட் எலிமெண்ட் ஆட் பண்ணுவோம். சோ நடுவுல எங்கேயாச்சும் நம்ம இன்டிஜர் ஓவர்ஃப்ளோ ஆயிடுச்சுன்னா இந்த ஆன்சர் வந்து கரெக்ட்டா கொடுக்காது. சோ எல்லா எலிமெண்ட்டும் சம் எடுத்ததுக்கு அப்புறம் மாட் பண்ணாம நம்ம ஒண்ணு ஆட் பண்ணிட்டு 2 நம்பர்ஸ் ஆட் பண்ணிட்டு மாட் எடுத்து அப்படி போயிட்டே இருக்கும். சோ அது எப்படி பண்றதுன்னு நான் இப்போ காமிக்கிறேன். சோ ஓகே, இது ஒன் லைன்ல பண்ணுவோம்னு சொல்லியிருந்தேன்ல. சோ ஒன் லைன்ல பண்றதுக்கு ரொம்ப சிம்பிள். இந்த இத எடுத்து இப்படி போட்டுருங்க, அவ்வளவுதான். இப்படி போட்டா இது வந்து ஒன் லைன் சொல்யூஷன் ஆயிடும். ஆனா இந்த சொல்யூஷன் வந்து ஏன் புவர் சொல்யூஷன் சொல்லியிருந்தேன். ஏன்னா ஃபுல் அரே சம் எடுத்து அப்புறம் மாட் பண்றோம். சோ இப்போ 2 எலிமெண்டா எடுத்து மாட் பண்றது எப்படின்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. நிறைய விஷயம் சேமா தான் இருக்கும் இந்த இதுலயும். சோ நம்ம மாடும் இருக்கும் சேமா.
நம்ம இந்த சார்ட் அண்ட் லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் ஆபரேஷனும் சேமா தான் இருக்கும். I, V for I into V for I, V in enumerate of sorted of A. ஆனா இப்ப நம்ம ரெடியூஸ் ஆபரேஷன் யூஸ் பண்ண போறோம். So reduce reduce of lambda A, B A into B mod of mod comma A. So இது வந்து நான் சி கோமா பின்னு சொல்லிக்கிறேன். சும்மா இது வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாத இருக்கு. இது வந்து அரேவா பாஸ் பண்றோம். இது வந்து 2 எலிமெண்ட் அரேல இருந்து கன்சிடர் பண்ணும். சோ இந்த ரெடியூஸ் ஃபங்ஷன் என்ன பண்ணும்னு சொல்றேன். இந்த A ஆப்பரேஷன் வரைக்கும் ஆச்சுன்னா நம்ம லிஸ்ட் வந்து எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ல 0 இருக்கும். அப்புறம் 2 into 1 2 இருக்கும். அப்புறம் 3 into 2 6 இருக்கும். அப்புறம் 4 into 3 12 இருக்கும். அப்புறம் 5 into 4 20 இருக்கும். சோ இந்த ரெடியூஸ் ஆப்பரேஷன் என்ன பண்ணுதுன்னா ஒரு அரேவை வந்து லிஸ்ட்டை வந்து அக்செப்ட் பண்ணும். சரிங்க 0 2 6 12 20 இந்த லிஸ்ட் அக்செப்ட் பண்ணிடும். அப்புறம் இந்த லாம்டா சீக்மா பி என்ன பண்ணுனா ரெண்டு எலிமெண்டா எடுக்கும். சோ ஃபர்ஸ்ட் டைம்ல ரெண்டு எலிமெண்ட் எடுக்காம ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் எலிமெண்ட் எடுத்து இந்த ஆபரேஷன் அப்ளை பண்ணும். சோ என்ன ஆகும்னா இப்போ 0 and 2 எடுத்து இந்த ஆபரேஷன் அப்ளை பண்ணா என்ன ஆகும்? C plus B mod B. So 0 plus 2 mod 2 என்ன ஆகும்? 0 plus 2 mod 1E 9 plus 7 என்ன ஆகும்? வெறும் 2 தான் இருக்கும். இந்த 2 எடுத்து இதை ரெடியூஸ் பண்ணிடும். சோ இதுதான் இப்போ நம்ம சி வேல்யூ. இதுதான் நெக்ஸ்ட் இதுல இருக்க நெக்ஸ்ட் எலிமெண்ட் தான் நம்ம பி வேல்யூ இங்க இருந்தா வரப்போகுது. சோ இப்போ என்ன பண்ணும்? சோ மறுபடியும் 2 plus 6 mod இங்க இருந்து ஒரு வேல்யூ எடுத்து ரெடியூஸ் பண்ணிடும். 2 plus 6 mod 10 to the power 9 plus 7 எவ்வளவு? 8. அப்புறம் இன்னொரு எலிமெண்ட் எடுக்கும். சோ இது 20 ஆகும். ஃபைனலா இன்னொரு எலிமெண்ட்டையும் எடுப்பீங்க. 40. சோ இப்போ எல்லா எலிமெண்ட்ஸும் எடுத்துட்டோம்ல. சோ லிஸ்ட்ல எதுவும் இருக்காத போது இந்த அக்யூமுலேட்டர்ல இருக்க வேல்யூ ரிட்டர்ன் பண்ணிடும். சோ B ல இருந்து அந்த இன்னொரு அந்த அரேல இருந்து எலிமெண்ட்ஸ் எடுத்துட்டே இருக்கும். அக்யூமுலேட் பண்ணிட்டே இருக்கும் இந்த ஆபரேஷன் பண்ணதுக்கு அப்புறம். சோ ஃபைனலா லிஸ்ட் வந்து எம்ப்டி ஆன உடனே இந்த C ல இருக்க வேல்யூ இப்போ ரிட்டர்ன் பண்ணிடும். இந்த அக்யூமுலேட்டர் வேல்யூ. சோ இப்போ ரிட்டர்ன் 40 ஆயிடும். சோ அதுதான் இப்படிதான் இந்த ரெடியூஸ் ஃபங்ஷன் வொர்க் ஆகும். இப்போ நம்ம இத சப்மிட் பண்ணலாம். பாருங்க நம்ம எல்லா சம்மும் எடுத்து மாட் பண்ணாம நம்ம 2 எலிமெண்ட் எடுத்து தான் மாட் பண்ணிருக்கோம். சோ அதுதான் இப்படி ஒரு அட்வான்டேஜ் இது வருது. நடுவுல எங்கேயும் ஓவர்ஃப்ளோ ஆகாது. சோ எல்லாமே சம் எடுத்து மாட் பண்ணாம 2 எலிமெண்ட் எடுத்து மாட் பண்ணுங்க. அதர் லாங்குவேஜஸ்ல இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஜாவால C++ல ஏதாச்சும் பண்றீங்களா இந்த மாதிரி லாஜிக். சோ அப்படிதான் இன்னைக்கோட ப்ராப்ளம் சால்வ் பண்ணோம். நான் உங்களோட நாளைக்கோட ப்ராப்ளமோட சொல்யூஷன் வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் நீங்க கீப் என்ஜாயிங் அண்ட் கீப் கோடிங். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த சேனல் பத்தி சொல்லுங்க. பார்க்கலாம்.